உங்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது. என்னாலதான் மாமா நீங்க இப்படி ஆயிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மேல வெறுப்பா? நான் உங்க உயிரை காப்பாத்ததான் உங்களை நான் கல்யாணமே பண்ணேன். அது உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இல்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. அப்படியே இருந்தாலும் நடந்ததுக்கு நான் தானே காரணம். எனக்கு தண்டனை கொடுக்காம உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறீங்களே. என்ன தண்டனைனாலும் எனக்கு கொடுங்க. இனிமே நீங்க இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் மாமா. யார் நல்லா இருக்கணும்? நானா? நான் இனிமே நல்லாவே இருக்க முடியாது. எனக்கு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க நல்லா இருப்பீங்க. முதல்ல நீங்க எழுந்து வாங்க. வாங்க மாமா. நீங்க இங்க இருக்கிறது வீட்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க மாமா. வாங்க எந்திரிங்க. பிரதர், யாரு நீங்க? எதுக்கு என்ன தூக்குறீங்க? லேடியா? என்னதுக்கு தூக்குறீங்க மேடம்? நான் அப்படியே எங்கேயோ படுத்துக்கிறேன். எங்கெல்லாம் படுக்க முடியாது. முதல்ல எந்திரிச்சு வாங்க. ஓ, நாட்டலோடா மேடம். அப்ப எங்க போறது மேடம்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கா? ஐயோ நான் வரமாட்டேன். வானதி அங்க இருப்பா. நான் வரமாட்டேன். அவ அங்க இருக்கிறது பிடிக்காம தான் நான் இங்க வந்தேன். மாமா வாங்க மாமா. எந்திரிங்க. ஏங்க வாங்க. ஏய், நான் வரலன்னு சொல்றேன், நீங்க வாங்கன்னு சொல்றீங்க. சரி, என்ன எங்க வேணா கூட்டு போங்க, நான் வர்றேன். ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டு போடாது. சரி, நான் உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். வாங்க. அப்ப வரேன். வாங்க, எந்திரிங்க. பாத்து சொதப்பிட்டான். வாங்க மாமா, பாத்து வாங்க. பாய் பாய் பாய். ஊரை புரிஞ்சுக்கிட்ட